ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கருத்துள்ள ஸ்டோரி தான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முனிவரிடம் ஒரு போர் வீரன் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்டான். என்ன சந்தேகம் என்றார் முனிவர். சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பதை இப்பவே எனக்கு சொல்லுங்கள் என்றான். உடனே முனிவர், முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா என்றார். நானோ இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த போர் வீரர்களில் ஒருவன், நான் ஒரு சாமுராய் என்று சொன்னான். இதை கேட்ட முனிவர், நீ போர் வீரனா? பார்க்க கிறுக்குத்தனமா காட்டு மிராண்டி போல இருக்கிறாய். நீ எல்லாம் ஒரு போர் வீரனா என்று முனிவர் கேட்டார். அதற்கு போர் வீரன், என்னது காட்டு மிராண்டி போல இருக்கேனா? பார்த்தால் தெரியாது, இப்ப பாருங்கள் என்று சொல்லி தன் இடுப்பில் இருந்த வாளை ஆக்ரோஷமாக உருவி காமித்து, இப்ப தெரிகின்றதா என்று மிகுந்த கோபத்தோடு கேட்கிறான். இதற்கு முனிவர், உனக்கு சுத்தமாக மூளையே இல்லையா? உன் மூளை சுத்தமா மழுங்கி போச்சா? வாளாவது கூர்மையாக இருக்கிறதா, இல்லை அதுவும் மழுங்கி போய்விட்டதா என்று கேட்டார். கோபத்தின் உச்சிக்கே சென்ற அந்த வீரன் அந்த வாளை எடுத்து முனிவரை வெட்ட ஓங்கினான். உடனே முனிவர், இதோ நரகத்தோட வாசல் திறக்குது. எப்ப நீ தன் நிலை மறந்து கோபப்படுகிறாயோ அதுதான் நரகம்னு சொல்கிறார். ஒரு நொடி நிதானிச்ச அந்த போர் வீரன் தயக்கத்தோட வாளை திரும்ப தன் உரையில் போட்டான். இதோ சொர்க்கத்தோட வாசல் திறந்து விட்டது என்று கூறினார் முனிவர். ஆகவே நண்பர்களே, இந்த கதையின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், எவன் ஒருவன் தன் நிலை மறந்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாமல் கோபப்படுகிறானோ அதுவே நரகம். எவன் ஒருவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானோ அதுவே சொர்க்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.